வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயலில் உயிரிழந்த மின் ஊழியர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் ரூபாய் 10 லட்சத்தை வழங்கினார் நடிகர் சிவகார்த்திகேயன். முகாம்களிலிருந்து மக்களை திமுக அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காசா எல்லையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. அதானிக்கு மின் உற்பத்தி நிலையங்களை கொடுக்க மாட்டோம் என பாஜக அறிவிக்க வேண்டும். டெல்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் அழுத்தம் கொடுத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். புயல் பாதிப்பிற்கு ஆளான தமிழகத்திற்கு உதவ கேரள அரசு தயார் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயலில் உயிரிழந்த மின் ஊழியரின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்த மின்சார ஊழியரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்ததுடன் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் பெஞ்சல் புயலின் போது திருவண்ணாமலையின் பகிர்மான வட்டத்தின் துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட அண்டம்பள்ளம் மின்மாற்றியில் ஏற்பட்ட மின் தடையை சரி செய்யும் பணிக்காக வெறையூர் பிரிவிலிருந்து மின்பாதை ஆய்வாளர் பாலசுந்தர் மற்றும் கம்மியர் அண்ணாமலை ஆகிய இருவரும் சென்றனர். இருவரில் அண்ணாமலை பவித்திரம் தரைப்பாலத்தை கடக்கும் போது எதிர்பாராத விதமாக வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போனார். அதனைத் தொடர்ந்து அவரை தேடியதில் நேற்று உயிரிழந்த நிலையில் அண்ணாமலை கண்டெடுக்கப்பட்டார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் மின்சார வாரிய ஊழியர் அண்ணாமலையின் உயிரிழப்பு தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்றும் தெரிவித்த அவர் அவரது குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் அவரின் குடும்பத்தில் தகுதியான நபர் ஒருவருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் ரூபாய் 10 லட்சத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் வழங்கினார். இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பெஞ்சல் புயல் கனமழையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு துணை நிற்கும் விதமாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையும் இன்று தன்னிடம் வழங்கினார் என்றும் அவருக்கு என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். முகாம்களிலிருந்து மக்களை திமுக அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மண்டபங்கள் முகாம்களாக மாற்றப்பட்டு வீடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ள மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் முகூர்த்தம் போன்ற பல்வேறு காரணங்களை கூறி மக்களை வலுக்கட்டாயமாக திமுக அரசு முகாம்களிலிருந்து வெளியேற்றி வருவதாக செய்திகள் வருகின்றன. எனவே புயலின் தாக்கத்தால் மனதை பிழியும் சொல்லா துயரின் உள்ள மக்களை உணவு குடிநீர் ஆகியவற்றின் தட்டுப்பாட்டால் நடு ரோட்டில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளி இருக்கிறது இந்த விடியா திமுக அரசு என்று தெரிவித்துள்ளார். வயிற்று பசிக்காகவும் நிவாரணத்திற்காகவும் தங்களை நடு ரோட்டிற்கு வந்து போராட வைத்த இந்த விடியா திமுக அரசை மக்கள் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார்கள் என்றும் பேரிடர் காலங்களில் மக்களுக்கான உரிய குடிநீர் உணவு உறைவிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத நிர்வாக திறனற்ற திமுக அரசிற்கு எனது கடும் கண்டனம் தெரிவித்த அவர் இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் தடையின்றி கிடைத்திட உறுதி செய்யுமாறு மு.க. ஸ்டாலினின் திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காசா எல்லையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர் என்று பாலஸ்தீன மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் பெரும்பாலும் 15 குழந்தைகள் பலத்த காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் சார்பில் எந்த தகவலும் வழங்கப்படவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா மீறியதாக குற்றம் சாட்டி இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த வகையில் இஸ்ரேல் படைகள் ஆளில்லா விமானம் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியது. காசாவில் போராடி வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்கியது. இந்நிலையில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போரில் இதுவரை குறைந்தது 44,500 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
அதானிக்கு மின் உற்பத்தி நிலையங்களை கொடுக்க மாட்டோம் என்று பாஜக அறிவிக்க வேண்டும் என்று டெல்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அரவிந்த் கெஜ்ரிவால் அழுத்தம் கொடுத்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சட்டப்பேரவையில் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்றன. இந்த கூட்டத்தில் அதானி தொடர்புடைய குற்றச்சாட்டை முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்துள்ளார். அப்போது பேசிய அவர், நான் முதலமைச்சராக இருந்தபோது டெல்லி மின் உற்பத்தி நிலையங்களை அதானிக்கு ஒப்படைக்க அழுத்தம் கொடுத்ததார் என்றும், நான் மறுத்துவிட்டேன், சிறைக்கு சென்றதற்கு அதுவும் காரணமாக இருக்கக்கூடும் என்று நான் எண்ணினேன் என்றும், ஆட்சிக்கு வந்தால் அதானிக்கு மின் உற்பத்தி நிலையங்களை கொடுக்க மாட்டோம் என்று பாஜக அறிவிக்க வேண்டும் என்று நான் சவால் விடுகிறேன் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். புயல் பாதிப்பிற்கு ஆளான தமிழகத்திற்கு உதவ கேரள அரசு தயார் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைப்பதிவில், ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து மீண்டு வரும் தமிழக மக்கள் மீது எங்களது எண்ணங்கள் உள்ளன. இந்த சவாலான நேரத்தில் கேரள அண்டை மாநிலங்களுடன் ஒற்றுமையாக நிற்கிறது என்றும், தேவையான எந்த உதவிகளையும் வழங்க கேரள அரசு தயாராக உள்ளது என்றும், ஒன்றாக இணைந்து வென்று வருவோம் எனவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதிவிட்டுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளை தவிர மீதியுள்ள பள்ளிகளில் வரும் டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு தேர்வு மாற்றமின்றி நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 446 ஊரகப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் பதவி உயர்வு வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாடு அரசின் பொது நூலகத்துறை பணியாளர் கழகம் சார்பில் நன்றி தெரிவித்தல் மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தங்கம் தென்னரசு, சென்னை மாவட்ட நூலக ஆணையக்குழு தலைவர் மனுஷ்யபுத்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் தமிழக அரசிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு பொது நூலகத்துறை பணியாளர் கழகம் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஃபெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளை தவிர மீதியுள்ள பள்ளிகளில் வரும் டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு தேர்வு மாற்றமின்றி நடைபெறும் எனவும், ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் செய்முறை தேர்வு நடத்தி முடிக்க கூறியுள்ளோம் என்றும், டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் பள்ளிகள் இயல்புநிலைக்கு திரும்பிவிட்டால் அரையாண்டு தேர்வுகள் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தலைமை ஆசிரியர் காலியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே மாண்புமை பொறுத்து நீதிமன்றத்தில் அதற்கான வழக்குகள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது எங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இமிடியேட்டாக நாங்கள் 2500 பேருக்கு இது வழங்குவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இந்த 234 தொகுதிகளும் நாங்கள் நேரடியாக சென்ற பொழுது எங்களுக்கான அனுபவம் என்பது அரசாங்கத்தின் திட்டம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது, அந்த சேர்ந்ததின் காரணமாக அதிகப்படியான மாணவர்களுடைய சேர்க்கையும் அது அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் நாங்கள் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்தது. அதாங்க நான் ஏற்கனவே சொன்னதாங்க, 18 பாயிண்ட்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி மாணவருடைய சேஃப்டி அவரோட சேர்ந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் புத்தகங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் நனைஞ்சது என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு அங்கே வழங்கக்கூடிய அந்த ஒரு செக்லிஸ்ட் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அது வரும்பொழுது உள்ளபடியாக அவங்களுக்கு அந்த புது புத்தகங்கள்லேருந்து நோட் புத்தகங்கள்லேருந்து கண்டிப்பாக வழங்கப்படும். ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்த மழை காலத்தில் கூட நாங்கள் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்துச்சுன்னா, ஹெச்எம்ஸ் ரூம்ஸே கீழ்த்தளத்தில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் மாற்றிக்குவாங்க. எதெல்லாம் வல்னரபிள் ஏரியாஸாக இருக்கின்றது, எங்கெல்லாம் மழை பெஞ்சால் கண்டிப்பாக பாதிப்பு வரும் என்று சொல்லுகின்றார்களோ அங்கே இருக்கின்ற ரூம்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை நீங்கள் மாற்றின்னு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அதை வலியுறுத்தின் காலமாக பல இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் மாற்றிருக்கிறாங்க. மாற்ற முடியாமல் இருந்து பாதிப்புள்ளாக இருந்துட்டு சொன்னால் உடனடியாக அதுக்கான நோட்டு புத்தகங்கள் வழங்குகிற பணி நான் செய்வோம். அரக்கோணம் அருகே ராணுவ வீரரின் மகனின் கையை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய முகமூடி மர்ம நபரை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மணப்பாக்கம் அண்ணாமலை நகரில் வசித்து வரும் ராஜேந்திரன் ராணுவ வீரராக உள்ளார். அவரது வீட்டில் மனைவி அலமேலு மற்றும் மகன் சோனு ஆகியோர் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் காலையில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் வீடு புகுந்து சோனு கழுத்தில் கத்தியை வைத்து நகைகளை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளான். செய்வதறியாது அலமேலு கூச்சலிட்டு உள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத முகமூடி அணிந்து வந்த மர்ம நபரை ராணுவ வீரரின் மகனின் கையை வெட்டிவிட்டு அலமேலுவையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். அலமேலுவின் அலறல் சத்தம் கேட்டு ஒன்று திரண்ட 100க்கும் மேற்பட்டோர் ஆவேசமடைந்து மணப்பாக்கம் ஓச்சேரி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பகுதியில் கஞ்சா போதையில் வாலிபர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தல் செய்து வருவதாகவும், இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடும் மர்ம நபர்களை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வங்கதேச இந்துக்கள் இனப்படுகொலையை கண்டித்து வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வங்கதேச இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து மயிலாடுதுறையில் வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு சார்பில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணியினர், விஸ்வ இந்து பரிஷத்தினர், பாஜகவினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மயிலாடுதுறை கச்சேரி சாலையிலிருந்து புறப்பட்டு பேரணியாக சென்று கிட்டப்பா அங்காடி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வங்கதேச இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதையும் தொடர் கலவரத்தையும் நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் கோவி சேதுராமன், மூடி கண்ணன், வெங்கடேசன், வழக்கறிஞர் கோமல் வினோத், நாஞ்சில் பாலு, சித்தராமூர்த்தி குமார், ராஜ்குமார், ஸ்ரீதர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். பூவிருந்தவள்ளி அருகே பாரிவாக்கம் ஏரி நிரம்பி குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புள்ளதாகியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 30ஆம் தேதி கனமழை பெய்ததால் இதனால் பூவிருந்தவள்ளி அடுத்த பாரிவாக்கம் ஏரி முழுவதுமாக நிரம்பியது. மழை நின்றும் தொடர்ந்து ஏரிக்குள் நீர்வரத்து வருவதால் ஏரியில் முழு கொள்ளளவையும் தாண்டி அருகே உள்ள குடியிருப்புகள் மற்றும் சாலைகள், காலி நிலங்களில் வெள்ள நீர் பாய்ந்து வருகிறது. குறிப்பாக ஏரியின் அருகே உள்ள இருளர் குடியிருப்பில் மழைநீர் புகுந்ததால் அங்கிருந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் மாருதி நகரில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சீர்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புள்ளாகியுள்ளது. மேலும் தேங்கியுள்ள தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதுடன் தண்ணீரில் பாம்பு, பூச்சி, நத்தை, அட்டை என விஷப்பூச்சிகள் சுற்றி திரிவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே தேங்கியுள்ள தண்ணீரை அகற்ற வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு பேனர் வைக்கப்பட்டுள்ளதை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை தண்டையார்பேட்டை பவர் ஹவுஸ் அருகே மேம்பாலத்தின் இறக்கத்தில் அனைத்து கட்சிகளின் பேனர் வைக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினரால் பேனர் வைக்கப்பட்டது. பிறந்தநாள் முடிந்தவுடன் பேனர் எடுக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு ஆர்கே நகர் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் RS ராஜேஷ் ஏற்பாட்டில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று SDBI கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் கழக முன்னேற்றம் சார்பில் வருகின்ற 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் கண்டித்து பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக பேனர் வைக்க அனுமதி அளித்த மாநகராட்சி நிர்வாகம் அதிமுகவின் பேனர் வைக்கப்பதற்கு அனுமதி மறுப்பதை கண்டித்து வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் அறிவுறுத்தலின்படி பகுதி செயலாளர் நித்யானந்தம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டிலகை ஆண்டு விண்ணுலகுக்கு சென்றிருக்கும் எங்களது இதய தெய்வம், புரட்சி தலைவி, எங்களது குலவிளக்கு மாண்புமிகு அம்மா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாங்கள் இங்கே ஆர்கே நகர் தொகுதியில் அம்மா இந்த நினைவு நாளை போற்றுற வகையில் இங்கே பவர் ஹவுஸில் பேனர் வச்சுருக்கோம். 38வது வட்டத்தில் திடீர்னு பார்த்தாக்கா காவல்துறை, சென்னை மாநகராட்சி இணைந்து இந்த பேனர்லாம் எடுக்க சொல்கிறாங்க. ஏன் சார் பேனர் எடுக்க சொல்கிறீங்க? எங்கள் அம்மாவுடைய நினைவு நாளுக்கு நாங்கள் வச்சுருக்கோம், 5ஆம் தேதி முடிஞ்சு 6ஆம் தேதி எடுத்துகிற போகிறோம் அப்படின்னு உடனே ஆய்வாளர் நீங்கள் பர்மிஷன் வாங்கினார். பர்மிஷனுக்குன்னு எடுத்து 38வது உதவி பொறியாளர் அவங்கக்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேனர் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னாங்க. முந்தா நேற்று தமிழகத்தில் இருக்கிற இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே பேனர் வச்சுருந்தாங்க பிறந்தநாள். அது எப்படி சார் அனுமதி பண்ணுவீங்க? ஒரு தலைப்பட்சமாக ஏன் நீங்கள் நடக்கிறீங்க? அது அனுமதி மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்க மாட்டோம். இப்போ அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டு எங்களுக்கு ஏன் அனுமதி மறைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க காவல்துறை போலீஸ் வர வச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு காவல்துறை வண்டி நின்றுட்டுருக்கு. நாங்கள் நியாயமான முறையில், தார்மீக முறையில் எங்கள் அம்மாவுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தணுன்ற ஒரு வகையில் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் எல்லா இடத்துலையும். வங்காளதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்பட்டு கொல்லப்படுவதை கண்டித்து நாகர்கோவிலில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வங்காளதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்பட்டு கொல்லப்படுவதை கண்டித்தும் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வரும் கலவரத்தை நிறுத்த கோரியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 33,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்கவும் நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றங்கரையில் குளிக்கவும் 2வது நாள் தடை நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பெஞ்சல் புயல் காரணமாக பரவலாக மழை பெய்து மேலும் கர்நாடகா மற்றும் தமிழக காவிரி கரையோர பகுதிகளான தேன்கனிக்கோட்டை, நாற்றாபாளையம், அருஞ்சட்டி, ராசிமணல், பிலிகுண்டுலு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 28,000 கன அடியாக தண்ணீர் வருகிறது. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்து இன்று 33,000 கன அடியாக தண்ணீர் உயர்ந்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்கவும் நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் குளிக்கவும் 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்தினால் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், ஐந்தருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் நீர்வரத்தை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவில் பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, சட்டமன்ற துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் உள்ளிட்டோர் மௌன அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பெரிய பாறை உருண்டு வந்து வீட்டின் மேல் விழுந்த சம்பவத்தில் 7 பேர் மண்ணில் புதையுண்டு சிக்கி அங்கேயே உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை மீட்கும் பணி கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வந்த நிலையில் மீட்கப்பட்ட 7 பேரின் உடல்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வு முடித்த பின்னர் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று இறந்தவரின் உடலுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திவிட்டு உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த போது கண்ணீர் மல்க அழுதார். மௌன அஞ்சலி செலுத்திய போது சட்டமன்ற துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குழந்தைகள், அரசு அலுவலர்கள் ஆகியோருடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகள் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் ஏற்றார். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் குறித்து விழிப்புணர்வு பாடல்களை நடன கலைஞர்கள் பாடியும் நடனம் ஆடியபடியும் சென்றனர். பேரணியில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், பள்ளி ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி மேஜர் சரவணன் நினைவு தூண் மற்றும் மத்திய பேருந்து நிலையம் வழியாக சென்று திருச்சி கலையரங்க திருமண மண்டபத்தில் நிறைவடைந்தது. காஞ்சிபுரத்தில் உள்ள SVS தொழிற்சாலையில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்கள் முன்னறிவிப்பின்றி திடீர் பணி நீக்கம் செய்ததால் ஸ்ரீபெரும்புத்தூர் தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அத்திவாக்கம் கிராமத்தில் மும்மல்பட்டு பகுதியில் இயங்கி வரும் யோயோ என்ற எலக்ட்ரானிக் தொழிற்சாலை நஷ்டத்தில் இயங்கியதால் svsweb.com என்ற நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டு தொழிற்சாலையை விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் SVS ரெப்காம் நிர்வாகம் ஏற்கனவே எலக்ட்ரானிக் நிறுவனத்தில் 10 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிரந்தர பணியாளர்களை அழைத்து ஏற்கனவே நீங்கள் வேலை செய்த சர்வீஸ் அடிப்படையில் தொடர்ந்து எங்களிடத்தில் வேலை செய்யலாம் என அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சுமார் 10 ஆண்டுகளாக நிரந்தர பணியாளர்களாக வேலை பார்த்து வந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வழக்கம்போல் நிறுவனத்திற்கு சென்றபோது அங்கு உள்ள தலைமை நிறுவன அதிகாரி எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் நீங்கள் இந்நிறுவனத்தில் தொடர்ச்சியாக பணிபுரிய வேண்டும் என்றால் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் பணியில் சேருங்கள் என்றும் நாங்கள் உங்களை வேலையில் சேர்த்துக் கொள்கிறோம் என்றும் இல்லையென்றால் உங்களை வேலையில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என கூறியதால் பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தற்போது SVS நிர்வாகத்தால் புறக்கணிக்கப்பட்ட பணியாளர்கள் தற்போது ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையரை நாடினர். இதுவரை பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு 6 முறை தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவித்தும் SVS நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருந்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் SVS நிர்வாகத்தினர் கலந்து கொண்டு 1 வார கால அவகாசம் கேட்டுள்ளதால் வரும் 9ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தை சேர்ந்தேன். என் பேர் விக்னேஷ். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அத்திவாக்கம் கிராமத்தில் யோயோன்ற கம்பெனியில் ஒரு 9 வருஷமாக வேலை செய்கிறேன். இப்போனா ஆச்சு லாஸ்ட் 1 இயராக வந்து ஓனர் மாறிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை வந்து வேலை தர மாட்டாங்க. லாஸ்ட்டு 2 நாளாக வெளியே நின்றுட்டுருக்கோம். எங்களுக்கு தேவையானது எங்கள் நிரந்தர வேலை தான் வேணும். என்ன கேட்டாலும் வந்து கேட்டாலும் வேலை தரமாட்டேன், உனக்கு உள்ளே விட மாட்டேன், அவ்வளோதான் கேள்வி. நாங்கள் என்னவோ போராடிட்டுருக்கோம். நீங்கள் தான் கொஞ்சம் வழி சொல்லுங்கள். எத்தனை நாளாக போராடிங்க? கடைசி 2 நாளாக. சரி, வேலை உள்ளே வந்தீங்களா? என்ன சொன்னாங்க? உள்ளே வந்து நீங்கள் உள்ளெல்லாம் வர தேவையில்ல,
உங்கள் கம்பெனி மாறிடுச்சு, இது எங்களோட கம்பெனி, நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் வேணா உங்கள் ஓனரை போய் கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? நாங்கள் ஒரு 8 வருஷம் முடிய போது. கூட இருக்கவங்களா? கூட இருக்கலாம். அதான் 8லேருந்து 9 வருஷம் 12 வருஷம் அது மாதிரி எல்லாரும் மாறி மாறி. எல்லாம் நிரந்தர வேலை? எல்லாமே பர்மனன்ட் ஜாபா? பர்மனன்ட் ஜாப் தான். ஓகே. எல்லாருமே இந்த சூழ்நிலைக்கு முன்னாடி இன்டிமேட் எதாவது பண்ணாங்களா? இன்டிமெண்ட் எதுவும் பண்ணலை. ஒன்றும் எதுவும் அவங்க எதுவும் சொல்லாத சடன்லி வந்து 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, காலைல 8 o'clock வர சொல்ல நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க, இது உங்கள் கம்பெனி கிடையாது, வேறு கம்பெனின்ற பட்சத்தில் சொல்கிறாங்க எல்லாருமே. சங்ககிரியை அடுத்த அரசிராமணி செட்டிப்பட்டி சரபங்கா நதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விவசாய வயல்களில் தண்ணீர் புகுந்து சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசிற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபெஞ்சல் புயலின் தொடர் கனமழை காரணமாக ஏற்காடு சேர்வராயன் மலையில் தொடங்கும் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 200 ஏக்கருக்கும் ஏற்பட்ட விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள விவசாய பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதேபோன்று எடப்பாடியிலிருந்து அரிசராமணி செட்டிப்பட்டி வழியாக குமாரபாளையம் பவானி ரோடு செல்லும் பிரதான சாலையில் சுமார் 5 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் இரவு முதல் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் அரசிராமணி செட்டிப்பட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் சாலையோரமாக உள்ள மளிகை கடை, பேக்கரி, இரும்பு கடைகளிலும் பள்ளிகளிலும் தண்ணீர் சூழ்ந்து நின்றது. மேலும் தனியார் பால் நிலையங்களில் வாங்கிய பால் கேன்களை பரிசல் மூலம் கொண்டு சென்று அதன் பின்னர் வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டது. சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 10க்கும் மேற்பட்ட தரைவழி பாலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியதால் ஓலப்பாளையம், கந்தாய்காடு, தைலாக்காடு, வயக்காடு, சுக்லான்காடு, கள்ளம்பாளையம், எல்லப்பாளையம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களை சேர்ந்த மக்கள் பல்வேறு பணிகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சரபங்கா நதியில் தரைவழி பாலத்திற்கு மாற்றாக மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பகுதி மக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு திருச்சியிலிருந்து ரூபாய் 1,50,00,000 மதிப்பீட்டில் நிவாரணப் பொருட்களுடன் 450க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை ஏற்றி சென்ற பேருந்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 1,50,00,000 மதிப்பீட்டில் தண்ணீர் பாட்டில்களுடன் 15 பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கவும், தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காகவும் 268 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 138 தூய்மை காவலர்கள் திருச்சியிலிருந்து பேருந்தில் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பங்கேற்று பேருந்தை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், விழுப்புரம் அண்ட் திருவள்ளூர் இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து அங்கே நிறைய பேர் ரெக்குயர்மெண்ட் வந்து விழுப்புரமில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு விழுப்புரம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ முதல் கட்டமாக அங்கே அனுப்புகிறோம். மற்ற மாவட்டங்கள் கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த மாவட்டத்துக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும். மொத்தமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக இங்கே ஊரக வளர்ச்சியின் துறை சார்பாக வந்து 250 பணியாளர்கள் இப்போ போயிட்டுருக்காங்க. மாநகராட்சியின் சார்பாக அந்த உபகரணங்கள் அங்கே நிறைய கேட்டிருக்காங்க. பவர் சாஸ் அண்ட் கட்டர்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் அவங்க வந்து இங்கே கார்ப்பரேஷனில் இருந்து அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதனுடைய தூய்மை பணியாளர்களும் உபகரணங்களும் வந்து தனியாக வந்து போயிட்டுருக்கு. கார்ப்பரேஷன்லேருந்து இந்த ஃபுட் பேக்கெட்ஸ் இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் ஒரு 25,000 ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து கார்ப்பரேஷன்லேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுவும் வந்து மிக விரைவில் வந்து அங்கே விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றடையும். மாநகராட்சியிலேருந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தனியாக இந்த 250 இல்லாமல் வந்து அவங்க அனுப்புகிறாங்க. உபகரணங்களோடு அவங்க அனுப்புகிறாங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ஃபுட்டும் வந்து 25,000 பேக்கெட்ஸ் வந்து மாநகராட்சியிலேருந்து ரெடி பண்ணுறாங்க. அதுவும் மிக விரைவில் அனுப்பி வைக்கும். மாமல்லபுரம் அடுத்த பையனூர் ஊராட்சியில் ரூபாய் 2,12,00,000 மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா சென்னை அணுமின் நிலைய இயக்குனர் சேஷையா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாமல்லபுரம் அடுத்த பையனூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுமிதா முத்துக்குமாரின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 2,12,00,000 மதிப்பீட்டில் 2 கழிவறைகளுடன் 6 வகுப்பறைகள் கொண்டு நவீன வசதியுடன் கூடிய புதிய பள்ளி கட்டிடம் கட்டியதற்கான அடிக்கல் நாட்டு விழா பையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுமிதா முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்னை அணுமின் நிலைய இயக்குனர் சேஷையா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் காமாட்சி, பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன், ஒன்றிய கவுன்சிலர் வினோத், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார், வார்டு உறுப்பினர்கள், சென்னை அணுமின் நிலைய ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சோழவரம் ஆதரவற்ற இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சுதர்சனம் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாதவரம் தொகுதி சோழவரத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆத்மாலயம் அன்னை
ஸ்ரீ சாரதா ஆதரவற்ற இல்லத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவையொட்டி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் எத்திராஜ் ஏற்பாட்டிலும் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு துணை பெரும் தலைவருமான மீ.வே. கருணாகரன் தலைமையிலும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர்கள் சீனிவாசன், வீரம்மாள், மாவட்ட பிரதிநிதி சேகர், விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சன் முனியாண்டி, கலை இயக்கம் பகுத்தறிவு பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் நா. பரசுராமன், ஒன்றிய கவுன்சிலர் சுகுவேணி முருகன், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜெகன், ஆதரவற்ற இல்ல ஒருங்கிணைப்பாளர் ஹாரி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரம்பக்குடியில் தெருநாய் கடித்ததில் 4 வயது சிறுவன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் உடனடியாக தலையிட்டு தெருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெரிய கடைவீதி பகுதியில் வசித்து வரும் சுக்கூரின் 4 வயது மகன் அப்ரான் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் UKG பயின்று வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த சிறுவன் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது அப்பகுதியிலிருந்து ஓடி வந்த தெருநாய் ஒன்று சிறுவனை விரட்டி கீழே தள்ளி முகத்தில் கடித்துவிட்டு ஓடியது. அங்கிருந்தவர்கள் சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனிடையே திருநாய் கடித்ததில் காயமடைந்த பள்ளி சிறுவன் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கரம்பக்குடி பேரூராட்சி நிர்வாகம் தெருநாய்களை வெறிநாய்களையும் பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோன்று கந்தர்வக்கோட்டை, முல்லை நகர், காமராஜர் நகர், இந்திரா நகர், குமரன் காலனி உள்ளிட்ட பகுதிகளிலும் தெருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் கடந்த 2 மாதங்களில் மட்டும் தெருநாய்கள் கடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட சுகாதாரத்துறை உடனடியாக தலையிட்டு தெருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் அருகே பிரேக் பிடிக்காமல் அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். படுகாயமடைந்த பெண் ஒருவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவிலிருந்து தெப்பத்துப்பட்டிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் காளியம்மன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் மீது மோதியதில் அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து இருசக்கர வாகனத்தின் அருகில் சென்று கொண்டிருந்த பெண் மீது மோதியதில் அவரின் கால் நசுங்கி படுகாயமடைந்தார். இது குறித்த தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வத்தலக்குண்டு காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் படுகாயமடைந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் நடத்திய விசாரணையில் அரசு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர் பாண்டிச்சேரியை சேர்ந்த நந்தகுமார் என்பதும் கால் முறிவு ஏற்பட்டவர் அழகாபுரியை சேர்ந்த பாண்டியம்மாள் என்பதும் தெரிய வந்தது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி ஆரணி பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜே. கோவிந்தராஜன் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் ரோஸ் பெண்ணையன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி.ஜே. கோவிந்தராஜன் கலந்து கொண்டு ஆரணி பேரூராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் உமா மகேஸ்வரி, பேரூர் நகர செயலாளர் முத்து, ஒன்றிய செயலாளர்கள் செல்வசேகரன், சத்தியவேலு, மணிபாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்குன்றத்தை சேர்ந்த சமூக சேவகர் கிருஷ்ணனின் இளைய மகன் கைலாஷின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் தொகுதி செங்குன்றத்தை சேர்ந்த சமூக சேவகர் கிருஷ்ணனின் இளைய மகன் கைலாஷின் 27ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கைலாஷ் நினைவு அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கும் ஆதரவற்றோர் இல்லத்திலும் மனநலம் காப்பகத்தில் உள்ளவர்களுக்கும் காலை மதிய வேளைகளில் அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனர் கிருஷ்ணன் தலைமையேற்று அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் விக்னேஷ், ராஜவேல், லட்சுமிபதி, முருகன், பாஸ்கர், பால்சாமி, அசோக், பவித்குமார், மகேஸ்வரி, தேவி, இமய தமிழ்செல்வன், தேவி, தனுஷ் சோத்ரி மற்றும் எஸ். ஜோசப், எஸ்.ஏ. ஜோசப், விஜயன்,
ஸ்ரீ சந்தானமுத்து மாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் பாலசந்தர், பால்ராஜ், சுரேஷ், பவானி நகர் குடியிருப்பு நல சங்க நிர்வாகி கைலாஷ் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திருவண்ணாமலையில் ஃபெஞ்சல் புயலில் உயிரிழந்த மின் ஊழியர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஃபெஞ்சல் புயல் நிவாரண பணிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் ரூபாய் 10 லட்சத்தை வழங்கினார் நடிகர் சிவகார்த்திகேயன். முகாம்களிலிருந்து மக்களை திமுக அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காசா எல்லையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. அதானிக்கு மின் உற்பத்தி நிலையங்களை கொடுக்க மாட்டோம் என பாஜக அறிவிக்க வேண்டும். டெல்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் அழுத்தம் கொடுத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். புயல் பாதிப்பிற்கு ஆளான தமிழகத்திற்கு உதவ கேரள அரசு தயார் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.